ஆழ்வார் ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். ஆழ்வார்களை பற்றிய வரலாற்றை வரன்முறையாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் இன்று திருமங்கையாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். 12 ஆழ்வார்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு என்றால் திருமங்கையாழ்வாருக்கு என்ன சிறப்பு என்பதை பற்றி இன்று நாம் காணப்போம். உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே இறைவனை காண வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள்தான். இறைவனை காண வேண்டும் என நினைக்கின்றவர்கள் இறைவனோடு ஒன்றி வாழ வேண்டும் என்றும் நினைப்பவர்கள். அதில் திருமங்கையாழ்வார் சிறந்த பெருமைக்குரியவராகின்றார். இவர் கள்ளர் குலத்திலே பிறந்தவர், சோழ மண்டலத்திலே ஆழி நாட்டில் பிறந்தவர், குறையல் திருமங்கை என்று சொல்லக்கூடிய நகரத்தை ஆண்டவர். அதனால் இவர் தன்னை திருமங்கை வேந்தன் என்றே சொல்லிக் கொள்வார். பின்னர் தான் அவர் திருமங்கை ஆழ்வார் என்ற பெயர் பெற்றார். அதாவது இளமையிலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளப்பாங்குடையவர். தன்னுடைய செல்வமெல்லாம் மற்றவருக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை போக்கி தான தர்மங்களை செய்து இறுதியிலே தன்னுடைய செல்வத்தையே இழந்தவர். இழந்த செல்வம் இருந்தாலும் கூட எப்படியாவது செல்வத்தை பெற்று எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணமுடைய. ஆகையினாலே தான் பிறந்த குலம் கள்ளர் குலம் என்பதால் என்னமோ அவர் களவு செய்தாவது மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்தவர். இதையெல்லாம் விட ஒரு சிறப்பு என்னவென்றால், திருவரங்கத்தினுடைய மதில் கட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த திருமங்க வேந்தன் களவு செய்து பொருள் பெற்று திருமங்கையை மதில் கட்டினார் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இருக்கின்ற காலத்தில் தான் எம்பெருமானாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவும் எம்பெருமாட்டியும் இவருக்கு அருள் செய்து தன்பால் ஆட்கொண்ட பெருமைக்குரியவர் திருமங்கையாழ்வார். அதாவது உலகத்திலே இருக்கின்ற செல்வமெல்லாம் இழந்து போனாலும் கூட தன்னுடைய பெருமையை உள்ளத்திலே வைத்திருக்கின்ற தன்மை என்னவென்றால், நல்ல வள்ளல் தன்மையுடையவர், தமிழ் புலமை உடையவர், கவிபாடும் திறனுடையவர், மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை உள்ளவர். அதனால் கவிபாடும் திறமை இருக்கின்ற காரணத்தினால் இவர் தன்னுடைய நிலைகளை 12 ஆழ்வார்களுடைய நிலையிலே இருந்து பார்க்கின்ற மேம்பாட்டான நிலைக்கு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் ஒரு இடத்தில் இல்லாது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருக்கின்ற பெருமானுடைய நிலைகளை 10 அவதாரங்களையும் பார்த்து பாடியதாக பேசுகின்ற கவித்திறனுடையவர். ஆகையினாலே தன்னுடைய பிறப்பு என்று வருகின்ற பொழுது இந்த பிறப்புக்கு நான் அஞ்சுகின்றேன் என்கின்றார். கவித்திறன், புலமைத்திறன், மேற்கோள் திறன், தமிழ் ஆற்றல் உடைகின்ற காரணத்தினாலே இவர் சொல்லுகின்றார், ஆற்றங்கரையில் வாழ்கின்ற மரம் போல் நான் அஞ்சுகின்றேன், காற்றிடைப்பட்ட களம் போல் நான் அலைமோதுகின்றேன், ஒரு கூரையிலே பாம்போடு வாழ்கின்ற நிலையாக இருக்கின்றேன், நரிக்கோட்டமானது வெள்ளத்திலே சிக்கி அலைமோதுகின்ற நிலையிலே நான் தடுமாறுகின்றேன், இருதலை கொல்லியாக நான் தவிக்கின்றேன் என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பிறப்பு என்று ஒன்று வருகின்ற பொழுது நான் இப்படியெல்லாம் அஞ்சுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனால் வேப்ப மரத்திலே இருக்கின்ற புழு வேப்பம் இலைகளைத்தானே உண்ண வேண்டும். நான் உன்னோடு பற்று வைத்து விட்டேன், நான் உன்னை என்று வேறு எங்கும் போக மாட்டேன், என்னுள் இருந்து நீயும் போகக்கூடாது, உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று உரிமையோடு பேசுகின்ற மன்னர் திருமங்கை மன்னர். ஆகையினாலே இவருடைய பாடல்களெல்லாம் சாதாரணமானதல்ல. நம்மாழ்வார் எப்படி 1000 இன்தமிழ் பாடினான் என்று சொன்னார்களோ அதுபோல இவர் 1134 பாசுரங்களை பாடியவர். 4000 திவ்ய பிரபந்த பாடல்களிலே 1134 பாடல்கள் திருமங்கையாழ்வார் பாடியது. திருநெடுங்காண்டகம், திருங்குறுந்தாண்டகம், திருச்சதகம் இவற்றையெல்லாம் இவர் பாடியதில்லை வல்லவர். அதாவது இவருடைய பாடல்கள் அனைத்துமே அவதார தத்துவங்களை சொல்லுகின்ற, ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய மேம்பாடு பேசுகின்றது என்று சொன்னால் எல்லா பாசுரங்களையும் நாம் சொல்லுவதற்கு காலங்கள் போதாது, அது எடுத்து சொல்லுவதற்கு வாழ்நாளும் போதாது. ஆகையினாலே பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள்.
அந்த மாதிரி இவருடைய 1134 பாடல்களிலே சுருக்கமாக இவர் சொல்லுவது என்ன என்று சொன்னால், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். பொதுவாக இறைவனை அடைய வேண்டும் என்ற நிலையுடைய ஒரு அடியான் 4 மார்க்கங்களால் இறைவனை அடையலாம். ஒன்று சத்புத்திர மார்க்கம், தன்னை குழந்தையாக பாவித்து இறைவனை இறைவியை தாயாக பாவித்து வேண்டுதல், இது சத்புத்திர மார்க்கம். தாச மார்க்கம், எல்லாம் வல்ல இறைவனை எஜமானனாக கருதி தன்னை ஒரு அடியவனாக கருதி தாசனாக கருதி அவனுக்கு ஏவல் செய்தல் தாசமார்க்கம். சகமார்க்கம் என்பது தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்தை தன்னொத்த வயதுடைய நண்பர்களோடு உரையாடி தன்னுடைய உள்ளப்பாங்கை எடுத்து சொல்வது போல இறைவனை நண்பனாக கருதி அடியானாக்கியத்தான் அவனுக்கு நண்பனாக நினைத்து தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்தை சொல்லுவது சகமார்க்கம். சன்மார்க்கம் என்பது இறைவனை அடைவதற்கு 4வது மார்க்கம், ஒரு சிறந்த மார்க்கம். அதாவது என்ன என்றால், நாயகனாக இருக்கின்ற இறைவனை அடைவதற்கு அடியவராகிய ஒருவர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து, அதாவது ஒரு நாயகனை ஒரு நாயகி எவ்வளவு எதிர்பார்ப்போடு அன்போடு பாசத்தோடு காதலோடு எதிர்பார்க்கின்றானோ அதை போல அதுதான் நாயகி மார்க்கம், நாயகன் மார்க்கம். அந்த மாதிரி பாடல்களிலே நம்முடைய உள்ளப்பாங்கை மாற்றுவார். அதாவது 12 ஆழ்வார்களிலேயே ஒரு பெண்ணாக இருந்து இறைவனை நாயகனாக நினைத்து தன்னை நாயகியாக உண்மைத்தானத்திலே கொண்டாடிய ஒரு பெருமை ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டுமே உண்டு. ஆனால் நம்மாழ்வார் கூட தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனை பாடியது உண்டு, இறைவனை அடைய வேண்டும் என்று. அதுபோல திருமங்கையாழ்வார் கூட இறைவனை நாயகனாக நினைத்து தன்னை ஒரு நாயகியாக பாவித்து பாடல்களை இணைத்துள்ளார். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருச்சதகம் போன்ற பாடல்கள் எல்லாம் 1134 பாடல்கள் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள். இவற்றில் நாம் அனைத்தும் தெரிந்து கொள்வது என்றால், அவர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் சென்று பாடிய பாடல்களுடைய அவதார தத்துவங்களை எல்லாம் நாம் பேசுவது என்றால் நமக்கு காலங்கள் போதாது. ஆகையினாலே உங்கள் முன்னிலையிலே நான் சொல்ல வல்ல ஒரு கருத்து என்ன என்றால், அவருடைய அத்தனை பாடல்களுடைய சாரங்களிலும் என்ன இருக்கின்றது என்று சொன்னால் இந்த 4 மார்க்கங்கள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்கலாம் என்று கருதுகின்றேன். அதாவது சத்புத்திர மார்க்கம். சத்புத்திர மார்க்கத்திற்கு ஒரு உதாரணமாக உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்றவர் திருப்பதிக்கு சென்ற பொழுது, திருவேங்கடத்தானை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை அடியவனாக முன்னால் நிறுத்தி அந்த வேங்கடத்தானிடத்திலே கேட்கிறார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேகேம் பூங்கொழில் சூழ் விரைகாதம் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நனி நல்கி ஆட்கொண்டருளே. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும், அங்கே நான் எந்த உறவுகளை பற்றியும் நினைக்கவில்லை. நீதான் தாய், தந்தை, உறவு, ஆசான், கடவுள் எல்லாமே நீதான். நான் சிறியவனாக இருக்கின்ற காலத்து பல தீமைகள் செய்திருப்பேன். தெரியேன் பாலகனாகி திரிந்த பொழுது தீமைகள் பல செய்து விட்டேன் என்னதாக சொல்கிறார். குழந்தையாக இருக்கின்ற பொழுது தவறுகள் செய்வது இயற்கை. இறைவனாக இருக்கின்றவனிடத்திலே தந்தையாக பாவித்து மங்கை மன்னன் சொல்லுகின்றான், நான் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியோன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். அதாவது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்ன, கொடுக்க வேண்டியது எப்படி, இல்லாத பொழுது எப்படி அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது என்றெல்லாம் நினைத்து நினைத்து பெரியோன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிவேம் சேரும் வேங்கடவா என் அடியேன் வந்தருளேன், அடியேன் வந்தடைந்தேன், என்னை ஆட்கொண்டருள வேண்டும் என்று கூறுகின்றார் வேங்கடத்தானிடத்தில்.
அப்படி சத்புத்திர மார்க்கனாக ஒரு குழந்தையாக பாவித்து தன்னுடைய தவறுகளை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்வது சத்புத்திர மார்க்கம். சகமார்க்கம் என்பது இறைவனாக இருக்கின்றவனை பார்த்து எஜமானனாக கருதி, எஜமானனாக இருக்கின்ற இறைவன் முன்னாலே தன்னை அடியவனாக, தாசனாக, சேவகனாக அவனுக்கு பணிவிடை செய்வது, இதுதான் தாசமார்க்கம், சேவை செய்தல். அதாவது எல்லா சமயங்களிலும் உண்டு. அதாவது கோயில் பணிகள் செய்வது, அரங்கனாக இருந்தாலும் சரி, வேங்கடத்தானாக இருந்தாலும் சரி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றவருக்கும் தான் அடியவனாக இருத்தல் என்பது ஒரு சிறப்பு. அப்படி அடியவனாக இருக்கின்றபோது ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அப்படி சிறப்பிருக்கின்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று வந்தவர் தன்னை தாசனாக, அந்த கோயில்களிலே அவர் பணிவிடை செய்வதே ஒரு தாசமார்க்கம் தான். இறைவனுக்கு செய்வது சேவகம். அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனால், உங்களுக்கு ஒரு தாசமார்க்கத்திற்கு, சகமார்க்கத்திற்கு, சன்மார்க்கத்திற்கு திருமங்கையாழ்வார் சொன்ன பாடல்கள் நிறைய உண்டு. அப்படி சொல்லுகின்ற பொழுது, குகன் கங்கைக்கரையிலே இருக்கின்ற வேடத்தலைவனாக இருக்கின்றான். 1000 ஓடங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற குகனை சந்திக்கின்றான் ராமன். அந்த ராமனை பார்த்தவுடனே குகன் அப்படியே உருகுகின்றான். ராஜபுத்திரன் போல் இருக்கின்றார், இவர் இந்த கோலத்தோடு வருகின்றார் என்று சொல்லி பார்த்த பொழுது அவனுடைய பாதங்களை பார்த்து அந்த பாதங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கருதுகின்றார். ஏழை வேடன்தான், குகன்தான், வேடர் தலைவன்தான். அவன் நினைக்கின்றான் ராமனுக்கு அடியவனாக இருந்து சேவகன் செய்ய வேண்டும் என்று. கங்கைக்கரையை கடந்து என்னை கொண்டு போய் அந்தப்புறம் விடு என்று ராமன் கேட்கின்ற பொழுது, அந்த பக்கம் வேண்டாம், நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள், உங்களுக்கு தேவையானவற்றை நான் செய்து கொடுக்கின்றேன் என்று பணிவாக்க குனிந்து வாய்ப்பொத்து தானை அடக்கி வணங்கி சொல்லுகின்றான் என்றால் அது தாசமார்க்கம். அதே நிலையில் தன்னுடைய நிலையில் எதை கண்டுகொள்ள வேண்டும் என்று கருதுகின்றார் என்றால் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். அதாவது நிறைய அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, கவலைகளிலே சிக்கி, பிரச்சனையிலே அவன் திளைத்த பொழுது இந்த பிறப்பு வேண்டாம் என்று ஒருவன் நினைக்கின்றான் பாருங்கள். அந்த பிறப்பின் நினைவிலே அவனுக்கு தோன்றுவது இறைவனை அடைவது என்பதுதான். அதை சொன்னவர்தான் திருமங்கையாழ்வார். உலகத்திலே இருக்கின்ற எல்லா நிலையிலும் உலகத்தில் வாழ்கின்றார்கள் எல்லாருமே இறுதியில் இறைவனை அடைய வேண்டும் என்றுதான் கருத வேண்டுமே தவிர வேறொன்றை கருதக்கூடாது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், வாடினேன் வாடி வருந்தினேன் பெருந்துயர் நம்பியில் கிடந்து, கூடினேன் கூட இளைவர் தம்மனும் கலவையே கருதி, வாடினேன் வாடி வருந்தினேன் பெருந்துயர் இடும்பையில் கிடந்து. தன்னுடைய வாழ்க்கையை அவர் சொல்லுகின்றார். எதனால்? கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் தரும் கலவியே கருதி. அது மட்டுமல்ல, நான் கடைசியிலே கண்டுகொண்டேன் என்ன தெரியுமா? நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இவ்வளவு அல்லல் பட்டும் பிறருக்கு செய்த பொழுது பெரிய நாயனவின் பிறர்க்கே உழைத்து ஏழையாகின பின் நான் கண்டுகொண்டது என்ன தெரியுமா? நாராயணா என்னும் நாமம். தான் உணர்ந்தது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றான் திருமங்கையாழ்வார். இதனால் என்ன பலன்? நாராயணன் கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன். நாராயணனை கண்டுகொள்வதால் என்ன லாபம் என்று சொன்னால், நாராயணனை கண்டுகொண்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று அழகாக சொல்லுகின்றார். நீ எதையும் தேட வேண்டாம், அவனாகவே எல்லாம் தருவான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ராயனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அழைக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் ஆகின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உயர்பிறப்பிலே பிறக்க வேண்டும் என்று ஒரு கருவானால் அந்த கருதல் வேட்டை எதுவாக இருக்கும் என்றால், உயர் பிறப்பு யார் தருவார்? அவன் தருவார். யார் தருவார்? இறைவன் தருவார். யாருக்கு தருவான்? அடியவருக்கு தருவான்.
குலம் தரும். நாம் ஒன்றாக கேட்க வேண்டாம், செல்வம் தந்திடும், அவனே செல்வத்தை தருவான். அடிகார் படுதுஜனாய் எனவெல்லாம் நிலந்தரம் செய்யும். நாம் நாராயணனுடைய பாதங்களை பற்றி நிற்போமையானால் நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவனே நிலந்தரம் செய்யும், மண்ணோடு மண்ணாக மாய்த்து விடுவான். அது மட்டுமல்ல, நீல் வீசும் வருளும், யாருக்கும் கிடைக்காத மோட்ச வீட்டை கொடுப்பான், வைகுண்ட வீட்டை அவனே கொடுப்பான். நீல் வீசும் வருளும் அருளோடு பெருநிலமணிக்கும், எல்லா வகையான அருட்செல்வங்களையும் தருவான். மற்றும் தந்திடும், வளம் தரும் மற்றும் தந்திடும், வெற்றியை தருவான் மற்றும் தந்திடும். மற்றும் என்பது என்ன? நாம் இடங்களிலே இறைவனத்திலே சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வரிசையாக பட்டியலிட்டு கேட்போமையானால் அவற்றில் ஏதேனும் ஒன்று விடுபட்டு போய்விடும். ஆகையினாலே அழகாக சொல்லுகின்றார் திருமங்கையாழ்வார், வளம் தரும் மற்றும் தந்திடும். நீ கேட்டது கேட்காதது எல்லாம் தரும். ஏன் அப்படி சொன்னார் என்றால், சில நேரங்களில் நாம் கேட்கின்ற பொழுது ஏதேனும் தவறுகள் செய்யலாம். என்ன தவறு செய்வோம் என்றால், ஒரு ராவணனை போன்றிருக்கக்கூடியவர்கள் இறைவனை நினைத்து தவத்தை செய்து பல ஆண்டு காலம் யாகசாலையிலே அவனுடைய தலைகளை அறுத்து அறுத்து போட்டு இறுதியிலே இறைவனை கண்டு வரம் பெற்றான். பெற்றவன் எல்லாவற்றையும் 3 கோடி வாழ்நாள் பெற்றான், மகனுடைய பெருந்தவம் பெற்றான், எக்கோடி யாராலும் விடப்படா மெய்வரம் பெற்றான், திக்கோடி உலகனத்தும் வென்ற புயவலியும் பெற்றான். அப்படி பெறுகின்ற பொழுது அவன் என்ன நினைத்தான் என்றால், 3 கோடி வாழ்நாளை பெற வேண்டும் என்ற ராவணன் இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்கள், கிண்ணறர்கள், கருடர்கள், நாகர்கள், தேவலோகத்தார், பாதாள லோகத்தார் யாராயினும் சரி என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நினைத்தவன். அப்படி நினைக்கின்ற பொழுது நரகரை நினைத்தான், தேவரை நினைத்தான், பாதாள லோகத்தை நினைத்தான், நாகலோகத்தை நினைத்தான், கிண்ணறரை நினைத்தான், கருடரை நினைத்தான், கந்தர்வரை நினைத்தான். ஆனால் மனிதனை நினைக்கவில்லை, மனிதனை நினைத்து கேட்கவில்லை அவன். ஆகையினால் மனிதனாகி ராவணால் அவன் அழிவுபட்டான். தான் இன்னதால் என்பதல்ல, இரணையில் எத்தனையோ வரத்தை பெற்றான். இரவிலும் பகலிலும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, ஆயுதங்களால் வரக்கூடாது, வேதங்களால் வரக்கூடாது, போதங்களால் வரக்கூடாது, பகலில் வரக்கூடாது, இரவில் வரக்கூடாது என்றெல்லாம் கேட்டான். மண்ணிலிருந்து வரக்கூடாது, விண்ணிலிருந்து வரக்கூடாது என்று கேட்ட இரணையனுக்கு தூணிலிருந்து வந்தான் நாராயணன். அப்பொழுது அவன் அதை கேட்கவில்லையே. வீட்டுக்கும் வெளியும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வாசற்படி. பகலும் அல்ல, இரவும் அல்ல, அந்தி நேரம். விண்ணும் அல்ல, மண்ணும் அல்ல, தூண். ஆயுதம் அல்ல, இறைவனுடைய கை நகங்களே ஆயுதம். ஆகையினாலே தான் பெறுகின்ற வரங்களை இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது ஏதேனும் ஒன்று விடுபட்டு போய்விடும். அதை உணர்ந்த திருமங்கையாழ்வார் சொல்கிறார், பலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்றவளுக்குத்தான் தெரியும் பிள்ளை அருமை. தந்தையின்றடித்தால் தாயுடன் நினைப்பன், தாயடித்தால் தந்தையுடன் நினைப்பான். ஆகையினாலே தாயினுடைய மார்க்கத்தை அவர் உணர்ந்து பேசுகின்றார். பெற்ற தாயினும் ஆயன செய்யும். அப்படிப்பட்ட நல்ல சொல் என்ன தெரியுமா? நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். உலகத்திலே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் நலம் தருமோ அவற்றையெல்லாம் கண்டுகொண்டேன் நான். எதனால் கண்டேன், யாரால் கண்டேன், எந்த நாமத்தால் கண்டேன் என்றால் நாராயணா என்னும் நாமத்தால் கண்டேன். இதைத்தான் திருமலை ஆழ்வார் சொல்வார், 8 எழுத்து ஓதுவார் யாவரேயாயினும், 8 எழுத்து ஓதுவார் யாவரேயாயினும் அவர் வல்லர்வானம் ஆழ்வர், மேலோகத்தை ஆழ்வர், தேவருலகத்தை ஆழ்வர், வைகுண்ட பதவி அடைவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஆழ்வார் பெருமக்கள் வரிசையிலே திருமங்கை மன்னன் சொல்லுகிறார், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா என்னும் நாமம் ஒன்று போதுமே என்று சொல்லுகின்ற பொழுது அவனைத்தானே பற்றி நிற்க வேண்டும். பற்றுவதற்கு எத்தனை கோடுகள் வேண்டும் என்பதற்குத்தான் 4 மார்க்கங்களை எளிமையாக உங்களிடத்திலே நான் சொன்னேன். ஒன்று சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம். அந்த தாச மார்க்கம் என்பது சேவை செய்தல், சக மார்க்கம் என்பது நண்பனாய் கருதி கூறுதல். அடுத்து சன்மார்க்கம் என்பது தன்னை ஒரு நாயகியாக பாவித்து, நாயகனாகி இறைவன் என்று நான் கூடுவேன், அவனை என்று நான் பார்ப்பேன் என்று நாயகி பல வண்ண நிலைகளிலே இயற்கை பொருள்களெல்லாம் தூதுவிட்டு இறைவன் பால் சொல்லுதல்.
அது போன்ற நிலையைத்தான் நாயகி பாவகத்திற்கு கொண்டு போகின்றார். உங்களிடத்திலே ஒரு பாடலை நான் விளக்கமாக சொல்லி 4 மார்க்கங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை ஒரு பாடலை உங்களுக்கு பதமாக காட்டுகின்றேன். ஏழையதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அவற்கு இன்னருள் சுரந்து மாலை மடமான் நோக்கி இவள் புந்தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு உகந்து தோழன் நீ எனக்கு என உரைத்த சொற்கள் மனத்திடை புகுந்த அழிவன் நன்னி. அழகாக சொல்லுகின்றார் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்திலே 4 மார்க்கங்களையும் நாம் காணலாம். ஏழை ஏதலன், அதாவது குகனாகிய வேடன் கீழ்குடத்தில் பிறந்தவன் என்று பலர் கருதலாம். ஆனாலும் அவன் 1000 ஓடங்களுக்கு அதிபதி. ஆனால் சத்திரிய வம்சத்திலே பிறந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரன் ராமன் உயர்ந்தவன், பரம்பொருள், மகாவிஷ்ணு அவதார புருஷன். அவனை பார்க்கின்ற பொழுது இங்கு போக வேண்டாம் அங்கு போக வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. தாங்கள் இங்கேயே இருப்பீர்களேயானால் தங்களுக்கு சேவகம் செய்வேன் அல்லவா. தாசமார்க்கத்திற்கு வருகின்றான் குகன். அப்படி தாசமார்க்கத்துக்கு வருகின்ற குகனை பார்த்து இவன் சொல்லுகின்றான், நான் போகாமல் இருக்க முடியாது, அருகாமையில் இருந்தால் அயோத்தி மக்கள் அனைவரும் இங்கே வந்து விடுவார்கள், எனவே நான் கங்கை கரையை கடந்து வனம் செல்ல வேண்டும் என்று கேட்கின்றான். ஓடத்திலே அவன் அவர்களை உட்கார வைத்து சேவகம் செய்து அக்கறை கொண்டு போய் விடுகின்றான். இது தாசமார்க்கம். ஏழை ஏதலன், இது எப்பொழுது நினைக்கின்றான்? நாயகி பாவத்திற்கும் இந்த பாடல். அதாவது சீதா பிராட்டி அசோகவனத்திலே ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது சீதை நினைக்கின்றாள், நான் இருக்கின்ற இடம் ஒரு வேளையில் நாயகனுக்கு தெரியாமல் போய்விட்டதோ, இல்லை ஒருவேளை தெரிந்து அரக்கனாகி ராவணன் என்னை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் என்பதால் என்னை வெறுத்துரைக்கு விட்டானோ, கீழான நிலையில் சென்றிருக்கக்கூடிய அரக்கர் ஊருக்கு சென்ற இவளை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தடுமாறுகின்றாரோ என்றெல்லாம் தனக்குத்தானே வினாவை எழுப்பி சீதை நினைக்கின்ற பொழுது அவளுக்குள்ளே அவள் கேட்கின்ற கேள்வி, அவளுக்குள்ளே அவள் மனம் சொல்லுகின்ற பதில், இது அத்தனையும் இந்த திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே அமைந்திருக்கின்றது என்பதை ஆய்வு செய்தால் தெரியும். நிச்சயம் இருக்காது. ஏனென்றால் நான் ஒரு வேளை இங்கு இருப்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர தெரிந்து என்னை கொண்டு போகாமல் இருக்க மாட்டார், வருவார். ஒருவேளை அரக்கனுடைய ஊர் என்று கருதி என்னை வெறுப்பாரோ? இல்லை இல்லை, வெறுக்க மாட்டார். இவன் கீழானவன், அரக்கனுடைய ஊருக்கு நாம் போவதா என்று ஒரு வேளை நினைப்பாரோ? நிச்சயம் நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஏழை வேடனாகிய குகனை, உயர்தரமாகி சத்திரகுலத்திலே பிறந்த என்னுடைய நாயகன், அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஏழையதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கின் அருள் துறந்தான். அவர்களிடத்திலே அருள் காட்டினான். என்ன சொன்னான் தெரியுமா? கவலைப்படாதே குகனே, நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று வனம் செல்லுகின்றேன் என்று பயப்பட வேண்டாம். இதோ இங்கு நிற்கின்றாளே, நான் வேறு யாரும் அல்ல, இங்கேதான் வருகின்றார். தாசமார்க்கத்திலிருந்து சகமார்க்கத்திற்கு போகின்றான் ராமன். குகனை பார்த்து சொல்லுகின்றான், இதோ இங்கே நிற்கின்றாளே, மாலை மடமான் நோக்கி இவள் தோழி உம்பி எம்பி, என்னுடைய தம்பின் எனக்கு தம்பி, ஒழிந்தலை துன்பத்தை விட்டுவிடு, நான் உகந்து சொல்லுகின்றேன், பெருமையோடு சொல்லுகின்றேன். நீ யார் தெரியுமா? தோழன் நீ எனக்கு. 4வராக பிறந்தோம் தசரத சக்கரவர்த்திக்கு. நேற்று வரை 4 பேர் தான், தசரதனுடைய புதல்வர்கள் 4 பேர் தான். இல்லை இல்லை குகனே, நின்னோடும் மைவரானோம். இன்றைக்கு உன்னோடு சேர்த்து தசரத புத்திரர்கள் 5 பேர். நீ என்னுடைய சகோதரன். எவ்வளோ அழகாக சொல். இங்கு நிற்கின்றானே தம்பி லட்சுமணன், எனக்கு மட்டும் தம்பி இல்லை, உனக்கும் தம்பி. இதோ என்னுடைய மனைவி இங்கு இருக்கின்றாளே, மாலை மடமான் நோக்கி அவளை காட்டி இவள் உன் தோழி கொழுந்தி என்று உறவு காட்டி பேசுகின்றான். இதை அசோகவனத்தில் இருக்கின்ற சீதை நினைத்து பார்க்கின்றால், ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய வேடனாக இருக்கின்ற குகனிடத்திலே என்னுடைய நாயகன் என்னை காட்டி இவள் உனக்கு கொழுந்தி, அவனுடைய தம்பியை காட்டு உன்னுடைய தம்பி,
அடுத்து நீ எனக்கு தோழன், நீ எனக்கு சகோதரன், சகமார்க்கத்தையும் காட்டினான். அதே நேரத்தில் தாச மார்க்கத்தையும் காட்டினான். அதுதான் சிறப்பு. நீ எனக்கு தோழன் உவந்து சொன்னான். அதை நினைத்தழுகின்றாள் அவள். ஆழத்தில் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன அழியன்பீனை உண்ணி மயங்குவாள். எந்த 4 மார்க்கத்தையும் இந்த ஒரு பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அழகாக சொல்லுகின்றார். நிச்சயம் என்ற நாயகனை விட்டிருக்க மாட்டான். ஒரு வேடனாக இருக்கின்றவன், 1000 ஓடங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றவனை பார்த்து ஆட நீர்கங்கை எம்பி கடவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன அழியன் வீணை உண்ணி மயன் பூவள். இது நாயகி பாவகம். அங்கே அசோகனத்தில் இருக்கின்ற சீதா பிராட்டி ராமனை நினைத்து பாடுகின்ற பாடலாக திருமங்கையாழ்வார் பாடுகின்றார் என்றால் இது நாயகி பாவகம். அப்படி இறைவனுடைய தன்மையிலே 4 மார்க்கங்களையும் சொல்லுகின்ற பெருமைக்குரியதாக இருப்பது எது என்றால் சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி பாடப்பட்ட பாசுரங்கள் 1134 திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக உணர்கின்ற பொழுது ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு மார்க்கத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் கால சுருக்கத்தின் காரணமாக உங்களுக்கு சில நிலைகளை எடுத்து சொல்லி, நாராயணன் தான் இந்த உலகத்தை காப்பவன், நாராயணனுக்கு அடிவனாகிவிட்டால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்ற உத்தம தன்மையை உலகுக்கு காட்டிய மன்னன் திருமங்கை வண்ணன், திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே வேங்கடத்திலே இருக்கின்றவனை வணங்கி தாயாக தந்தையாக பாவித்தவன், அரங்கத்திலே இருக்கின்றவனை பார்த்து நீ வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி இருந்தாய் அல்லவா, அந்த விபீஷனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினாய் அல்லவா என்று சொல்லுகின்ற சகமார்க்கத்தையும் அந்த தாசமார்க்கத்தையும் காட்டுகின்ற பெருமை திருவரங்கத்திலே காட்டுகின்ற திருமங்கை மன்னன் தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் பெற வேண்டும், எப்படியெல்லாம் பெற வேண்டும், பெற்றதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், சொல்லி அவர்களும் பெற வேண்டும் என்று தன்னுடைய உதவித்தன்மையை, தன்னுடைய பரோபகாரத்தை எப்படி காட்டுகின்றான். பக்தியை எல்லோரும் பரவுவீராக, பக்தியாகி ஒரு நிலையில் என்று பரமனாகி எம்பெருமானை சரணடைந்தால் நாராயணன் நமக்கு எல்லா நலமும் தருவான் என்று நம்பிக்கையோடு சொன்ன திருமங்கையாழ்வாருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்லுகின்றதுக்கு வாய்ப்பளித்த பெருமையாக இன்றைய நாள் என்னுடைய நாள். ஆகையினாலே இந்த சிறப்புமிக்க ஆழ்வாருடைய வரலாற்றை பின்பற்றி நாமும் அவர் அடிபணிந்து இறையர்களை பெறுவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.